இலக்கியா இருந்துகிட்டு, அடுத்ததா வாழ்ற வழிய பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தாலிய வித்து, இப்போ பணத்த வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. கௌதமுக்கு தேவையான துணிமணி, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில தான் இந்த அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, ஏதோ நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா தாழ்ந்து போயிட்டு தான் நெனச்சுக்கிட்டு, இப்போ ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, என்னதான் அதாவது தங்கிட்ட பணம் இல்லனாலும் சரி, சொத்து இல்லனாலும் சரி, ரோட்டுக்கு வந்து அனாதை மாரி, அதாவது அடுத்த வேள சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலனாலுமே கூட, தன்னோட தன்னம்பிக்கையும் அது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி கிட்ட எந்த ஒரு விதத்திலயும் வந்து தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிக்கே சவால் விடுறாங்க. "இங்க பாரு அஞ்சலி, நான் உன்ன மாரி கிடையாது. அடுத்தவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அடையணும்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறது கிடையாது. நான் நெனைக்கிறது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எங்க இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஒரே மாரி தான் இருப்பேன். அதே சமயம் இந்த இண்டஸ்ட்ரியில அதாவது கௌதம் அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிற அந்த எஸ்எஸ்கேவுக்கும் சரி, இந்த வீட்ட விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருந்த உனக்கும் சரி, நான் எல்லாருக்குமே ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கௌதம் கண்டிப்பா பெரிய ஆளா வருவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, அவங்க பாட்டுக்கு அதாவது கௌதம் வந்து தூங்கிக்கிட்டே இருக்காரு. ஆனா, நம்ம இலக்கியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கெளம்பி வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா அதாவது நம்ம இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா, அடுத்த வேள சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கெளம்பி வராங்க. நம்ம கௌதம் கிட்ட தெளிவா சொல்லியிருந்தாங்க. "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கௌதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு நாள், ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இப்போ திரு திரு திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் நெனச்சிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இந்த அஞ்சலிய பார்த்த நம்ம இலக்கியா இருந்துட்டு அவங்களுக்கு சவால்லாம் விட்டதுக்கு அப்புறமா, "என்னடா இது ரூ. 1 கூட இல்லனாலும் இவ்ளோ ஆட்டம் போடுறாளே!" அப்படின்ற மாரி வந்து நெனச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ அந்த நகைய வந்து மாத்திட்டு, இங்கருந்து நம்ம கௌதமுக்கு தேவையான துணிமணிலாம் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா? நம்ம கௌதம் வந்துட்டு காலையில எந்திரிச்சுட்டு எங்கடா போயிட்டாங்க நம்ம இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா தான் தெரியுது, கையில பையும் கையுமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அத பார்த்த உடனே, "என்ன இலக்கியா நீ எங்க போன? இவ்வளவு நேரமா நான் உன்ன தேடி தேடி திரிஞ்சுட்டு இருந்தேன். எங்க தான் நீ போன?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, "இங்க பாருங்க கௌதம், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க இத பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் ஜெயிப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம, "இந்த துணியெல்லாம் வாங்குறதுக்கு எங்க இந்த இலக்கியா உனக்கு காசு வந்துச்சு?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அதுக்கப்புறம் தான் அவங்க கழுத்துல இருக்க தாலிய வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. "என்ன இலக்கியா அது? கழுத்துல இருக்க தாலி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது தான், "கௌதம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க என் கூட இருந்தா போதும். நீங்க கட்டின தாலி அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மா வீட்ல தான் வாங்கி குடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் வித்துட்டேன். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும். பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக தான்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு என்ன சொல்றது? ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஒரு பக்கம் தாலிய வித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாலுமே கூட, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க எனக்கு இன்னும் அதிகமாவே வாங்கி போடுவீங்க. நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.